எபிரேயர் 11:33 எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நான் நேரம் போயிட்டு அதனால் நான் வேகமாக போகிறேன். பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். விசுவாசத்தில் என்ன செய்தார்கள்? ஆனால் இதனால் ரெண்டு நடக்கும். ஒன்று, ராஜ்யங்களை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். விசுவாசத்தில் உறுதியான. ஆனால் நான் அதெல்லாம் பேச வரல. 35:2 நான் வாசிக்கிறேன், டிஸ்பிளே பண்ணுங்க, கவனிங்கள். ஸ்திரீகளை சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான விடுதலை உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் விசுவாசத்தினாலே. 36, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலை அனுபவித்தார்கள். 37, கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஹலோ, அல்லேலூயா. விசுவாசத்தினால் உறுதியாக நின்றால் நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்ற ஒரே காரணத்தினாலே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். தானியேலை மரிக்க ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் காப்பாற்றினார். இவர்கள் மரித்தார்கள். ஸ்தேவான் அவருக்கு இடம் கொடுக்கல. இரத்த சாட்சியம். இயேசுனுடைய சீஷர்களில் யூதாஸ் நாண்டு கொண்டு சத்தான். அப்போஸ்தலனாகிய யோவானை தவிர மற்ற 10 பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள் விசுவாசத்தினால். ஹலோ, அநேக மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். தோமா தமிழ்நாட்டில் இரத்த சாட்சியாக மரித்தார். அதனால தான் நினைக்கிறேன் இன்றைக்கி சென்னையில் 2 பெரிய சர்ச்சு பிரம்மாண்டமாக ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார். பாஸ்டர் மோகன் அவங்க சர்ச்சில் இப்போ தான் பிரதிஷ்டை அடைஞ்சு ஏசி ஆவடி. இதெல்லாம் அந்த இரத்த சாட்சியோட விதைகள் நான் விசுவாசிக்கிறேன். காலையில் பேதுரு தலைகீழாக இயேசுவை நேர சிலுவையில் அரைஞ்சாங்க. பேதுரு சொன்னார், அவரை போல மரிப்புக்கு நான் தகுதி இல்லை, என்ன தலைகீழாக சிலுவையில் அரைங்க. அப்படி மரித்தார். காலையில் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஈர்ச்ச வாள் வச்சு, ஆமேன், அதாவது பழைய ஆட்களுக்கு தெரியும், அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் இருந்துட்டு இந்த மரத்தை இழுத்து அறுப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட வாளை வச்சாக்கும் பவுலுக்கு கழுத்தை அறுத்து கொன்னாங்க. சரித்திரம் எப்படி சொல்லுது? அந்த தலை கீழே கடந்து சொல்லிச்சான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லிச்சான். ஹலோ, எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம்ம பல மிஷினரிகள், ஆமீன், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இப்பவும் நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மிஷினரிகள் மரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க இயேசு விட்டு வெளியே வரல. நிறைய பேர் கொல்லுவதுக்கு முன்னாடி கேட்பேன், இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோம், உன்னை விட்டுறோம், இயேசுவை தூஷி உன்னை விட்டுறோன்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, இயேசுக்காக மரிப்போம். இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான தமிழ்நாட்டை சேர்ந்த போதகர்கள் யூபியில் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். என்ன தவறு செய்தார்கள்? ஒரு தவறும் செய்யலை. இயேசுவை விசுவாசித்த, இயேசுக்காய் வாழ்ந்த ஒரே காரணத்தினால இப்பவும் ஜெயிலில் அனுபவிக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஒரு மிஷினரியும் ஒரு 30-40 நாட்கள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க பல கஷ்டங்களை சொன்னாங்க. சோத்திரம். அவங்க சொன்னாங்க, இன்னொரு முறை ஜெயிலுக்கு போகக்கூடாது, ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ உபத்திரம். ஒருத்தரை ஒரு பையனை, ஒரு 30 வயசு வாலிபனை குறித்து சொன்னாங்க. 2 கையையும் பின்னாடி கட்டி வச்சுட்டு முதுகில் சங்கிலை கட்டி வச்சு தலைகளை தொங்க போட்டு 2 பேர் அடித்தாங்க. இன்னொருத்தர் 3வது ஒருத்தர் வந்து அடித்தார். 50,000க்கு மேற்பட்ட யூபியில் கங்கை நதி பக்கத்தில் ஒரு சர்ச்சு, ஒரு பாஸ்டர், 50,000க்கு மேற்பட்ட விசுவாசிகள் இருந்துச்சு. இது கிறிஸ்மஸ் நேரங்களில் ஜேசிபியை கொண்டு வந்து சர்ச்சை உடைச்சி, ஸ்தோத்திரம், அவருக்கு சிறைச்சு அவருக்கு காலை அடித்து உடைச்சாங்க. உன் பையனை உள்ளே கொண்டு வராட்டா ஒன்று உயிரோட விடமாட்டோம்னாங்க. கேரளத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அவரை பாதுகாத்து வச்சுருந்தார். வேறு வழி இல்லாமல் அனுப்பிவிட்டாங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாச என்கிறதுனாலே தங்கள் மரிப்பதற்கும் ஒப்பு கொடுத்தார்கள், சிறைச்சாலையும் அனுபவித்தார்கள். ஆனாலும் விசுவாசம் என்கிற உறுதியை விட்டு கொடுக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை எழும்ப வேண்டும். நமக்கு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா
சின்ன முதுகொலி வந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனை, இயேசு எனக்கு என்னத்தை செய்தார். அநேகர் பிள்ளைகளை இப்பவும் சார்லி கிர்க்கு அவர் உறுதியாக நின்றார். அந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக நின்றதுனால ஒரே காரணத்தினால தான் அவனை சுட்டே கொண்டாங்க. அதுவும் எல்லாம் வாலிபன். அவனுக்கு மனைவி என்ன சொன்னாங்க, என் சார்லி கிர்க் இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பார், என் புருஷனை சுட்டு கொண்டவனை நான் மன்னித்து விடுகிறேன் சொன்னாங்களா. அந்த லேடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பிரைஸ் எல்லாம். ஆமே நம் இருப்போம் சார். கிறிஸ்தவம் என்பது அது பஞ்சு மத்தையில் முளைத்ததல்ல, இயேசு மற்றும் பரிசுத்தவான்கிற ரத்தத்தில் முளைத்ததாக்கும் கிறிஸ்தவம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியலை, இன்னும் அழிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? விசுவாசத்தினால் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், காப்பாற்றினாரும் உண்மை ராஜ்யங்களையும் ஜெயித்தார்கள். அதே நேரத்தில் இரத்த சாட்சிகளாயும் உறுதியாக இப்போ ஒரு வாழ்க்கை ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உறுதியாக நெல்லுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார். உறுதியாக நெல்லுங்க, உத்தரவாதம் கர்த்தர் எடுப்பார். இன்னிலண்டு ஸ்ட்ராங்காக இருங்க. சில விஷயங்களில் தீர்மானம் உறுதி என்ன வரட்டும், நஷ்டம் வரட்டும், தவறானத்தில் உறுதியாக இருங்க. அதுக்கு பேர் உறுதிக்க ஆப்போசிட் வேர்டு இருதய கடினம். அது இருதய கடினமாகும். அது பார்வோண்டு இருந்துச்சு, விடமாட்டேன். அது உறுதி அல்ல, அது இருதய கடினம். அப்படி தான் பைபிள் சொல்லி. இருதய கடினம் வேண்டாம் நமக்கு. நல்ல விஷயத்தில் தெளிவாக இருங்க, உறுதியாக இருங்க. முழு உத்தரவாதத்தையும் கர்த்தர் எடுப்பார். அதிசயங்களை நம்முடைய கண்கள் காணும்.